ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் எப்படி இமேஜை ஷேப்பன் பண்ணி அதை ரெஸ்பான்சிவாக வந்துட்டு மாற்றலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமேஜை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறையா கிளாஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா, இமேஜ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ரவுண்டட் என்ன மாதிரி ஷேப்பில் வேணும் ஷேப்பன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி தம்ப்னைல்னா ஒன்றும் இல்லை, பார்டர்ஸ் வந்து வர்றதுக்கு. ஸோ அதே மாதிரி இதில் கிரிட் சிஸ்டம் இருக்குது. ஓகே, கிரிட் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, 12 லேஅவுட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ரோவில் 12 காலம்ஸாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன லேஅவுட்டில் வேணும், ஸோ 12ல் 4 வேணுமா, இல்லை 12ல் 6 வேணுமா, இல்லை 12ல் 8 வேணுமா, ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதான் காலம் என்டி -4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எம்டினா ஒன்றும் இல்லை, மீடியம் சைஸா, ஸோ லார்ஜ் சைஸா, ஸ்மால் சைஸா, ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அந்த எம்டி அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஸோ அந்த கண்டெய்னர் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, .row அப்படி சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக அந்த கண்டெய்னர் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ கண்டெய்னர் எதுக்கு அப்படின்னா, ஸோ பேடிங், அதாவது செல் பேடிங்னு சொல்லுவோம்ல, அலைன்மெண்ட் வந்துட்டு வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து கண்டெய்னர். ஸோ இமேஜ் ஃப்ளூயிட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லை, நிறைய கிளாஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இமேஜ் ஃப்ளூயிட் கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, இமேஜ் ஸ்கேலை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு காமிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ வித்தில் வேணும், எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜை லோட் பண்ணியிருக்கேன். கிளாஸில் என்ன பண்ணியிருக்கேன், இமேஜ் ஃப்ளூயிட் கிளாஸ் ஆட் பண்ணிட்டு அல்ட் ரெஸ்பான்சிவ். ஸோ ரெஸ்பான்சிவ்னா ஒன்றும் இல்லை, ஸோ அந்த லேஅவுட்க்கு ஏற்ற மாதிரி இமேஜை அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் ஒரு மாதிரி, டேப்லெட்டில் ஒரு மாதிரி, மொபைல் டிவைஸில் வந்துட்டு எந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி லேஅவுட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு. ஸோ இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா, ரவுண்ட் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு. ஸோ ரவுண்டுக்கும் சர்க்கிள்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ ரவுண்டில் வந்துட்டு இமேஜோட கார்னர்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணியிருக்கும். ஸோ சர்க்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இமேஜை ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணி காமிக்கும். ஸோ தம்ப்னைல் கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த இமேஜில் பாட்டில் மட்டும் பேடிங், ஒரு டபுள் பேடிங் வந்துட்டு போட்டு வரும். நான் கோடிங் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அலைன்மெண்ட், உங்கள் இமேஜ் வந்துட்டு லெஃப்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, சென்டரில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு தனி கிளாஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோட் ஸ்டார். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இமேஜை லெஃப்டில் அலைன் பண்ணி காமிக்கும். ஃப்ளோட் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ரைட்டில் அலைன் பண்ணி காமிக்கும். சென்டர் வந்துட்டு சென்டரில் அலைன் பண்ணி காமிக்கும். ஸோ நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் லைன் நான் வந்துட்டு கிரிட் லைன் 4 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்துட்டு நீங்கள் வேறு ஷேப்புக்கு, வேறு அலைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கோடிங் பார்ப்போம்.